மேலாண்மை குழுவானாலும் சரி, சிறந்த பெற்றோராசிரியர் கழகமானாலும் சரி, எந்த ஒரு இதனாலும் அதில் நமது முக்காணி பள்ளிக்கு அரசு பரிசு கொடுத்து கௌரவித்திருக்கும். ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் சேரந்தொட்ட ஆசிரியரானாலும் சரி, நல்லாசிரியர் விருதானாலும் சரி, எல்லாமே எல்லா விருதுகளும் பெற்ற பள்ளி. அந்த அளவுக்கு இந்த பள்ளியில் இருக்கின்ற தனி சிறப்பு. இந்த பள்ளிக்கு வராத அதிகாரிகளே கிடையாது. மாவட்ட கல்வி அலுவலர் புதிதாக பதவியேற்றாலும் இப்பள்ளியை இந்த மாவட்டத்திலே ஒரு சிறந்த பள்ளி எது என்றால் முக்காணி பள்ளி என்று அடையாளம் காட்டி அவர்கள் இங்கே பார்வையிடுவார்கள். முதன்மை கல்வி அலுவலர் சிஓவா இருந்தாலும் சரி, தொடக்கப்பள்ளியிலே சிறந்த பள்ளி எந்த பள்ளி என்று கேட்டு முக்காணி பள்ளி என்று அதுக்கு ஆய்வுக்கு வருவார்கள். அதே போல தமிழ்நாடு அளவுக்கு உள்ள அதிகாரி இயக்குனர் அவர்களே இந்த பள்ளிக்கு இந்த பள்ளியை பார்வையிட்டு இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எவ்வாறு பாடம் எடுக்கிறார்கள் என்றால் கேட்டு அதிலே சிறந்து விளங்கிய இப்பள்ளி ஆசிரியர்களை பாராட்டி சென்றார். பாராட்டி சென்றது மட்டுமில்லாமல் முதன்மை கல்வி அலுவலகத்தில் சொல்லி இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சான்றிதழ் கொடுத்து கௌரவங்கள் என்று கௌரவித்தார்கள். அந்த அளவுக்கு கல்வியிலே ஒரு சிறந்தது. அதே போல கல்வி அமைச்சர் ஆனாலும் சரி இந்த பள்ளிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். கடந்த மாதத்திலே நம்மூரில் ஒரு நாள் என்ற ஒரு அரசு திட்டத்திலே கலெக்டர் அவர்கள் காலையிலே காலை உணவு பார்த்து பாராட்டி மாணவர்களோடு அமர்ந்து உணவு உண்டு சென்றிருக்கிறார். அப்படி இந்த பள்ளிக்கு வராத அதிகாரிகளே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பள்ளி ஒரு தனி சிறப்பு. அதே போல இந்த ஆண்டில் கூட இந்த பள்ளிக்கு 100 நாளில் எழுத்தறிவு என்ற திட்டத்திலே எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றது. இந்த பள்ளியில் படிக்கும் 100 நாள் இந்த பள்ளிகளுக்கு எழுத்து பயிற்சி அளித்து இந்த பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவர்களும் 165 மாணவர் என்று நினைக்கிறேன், அத்தனை மாணவர்களும் தமிழ் ஆங்கிலம் வாசிக்க தெரியும்.